அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு நெக் டிசைன் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக இல்லாமல் எனக்கு சிம்பிளாக நீட்டாக ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த டிசைனை நம்ம தாராளமாக வைக்கலாம். இது வந்து ஸ்லீவுக்கும் சேம் இதை வந்து நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம பேக்குக்கு எப்படி கட் பண்ணி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். சேம் மெத்தடில் நீங்கள் ஸ்லீவுக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லைனிங் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங்கில் நம்ம நெக்கு வந்து எப்படி கட் பண்ணுவோமோ அதே ஷேப்புக்கு நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நெக்குக்கு 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு அகலம். ஓகேவா? அகலத்துலேயும் சரி உயரத்துலேயும் சரி ஒரு 1 இன்ச்சு வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி நீங்கள் கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம அந்த நெக் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நெக்கு சேஃபுக்கே வந்து நம்ம இந்த கேன்வாஸ்லேயும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படியே வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த இது தெரியுது, அந்த லைனை நான் அதுக்கு மேலேயே உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். பட் வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலை. நான் அந்த லைனுக்கு இப்போ நான் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து கட் பண்ண போகிற நெக் லைனு. இப்போ இதுக்கு உள்பக்கம் தான் நமக்கு ஃபினிஷிங் லைன் வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த ஃபினிஷிங் லைன் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நான் வந்து இன்னொரு லைன் அப்படிங்கிறது நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இந்த ரவுண்டும் அதே அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கட்டிங் லைன், இந்த ஸ்டிச்சிங் லைன் 2 லைன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் நம்ம அந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம். இதை விட நீங்கள் இன்னும் டீப்பாக அந்த ரவுண்டை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகணுன்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நான் இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஒரு காயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காயின் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அதில் கரெக்டாக மார்க் பண்ணும்போது எல்லா சைஸுமே ஒரே மாதிரி உங்களுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சின்னதாக ஒரு பேப்பரோ அல்லது ஒரு அட்டையோ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி 2ஆக மடிக்கும்போது நமக்கு 1.5 இன்ச் வரும். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம அந்த ஒவ்வொரு ஷேப் அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம். அதில் பாதி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/4 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த 1/4 இன்ச்சு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக வைக்கிறீங்க, நான் 1/4 இன்ச்சு வச்சதை 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் இதை எக்ஸஸ் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அட்டையில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது டோட்டலாக ஒவ்வொரு அந்த ரவுண்ட் ஷேப்பும் 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி நான் வந்து இந்த அட்டையில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபோல்டிங் சைடில் வந்து கரெக்டாக சென்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் வந்து நம்ம ஃபோல்டிங் சைடு இருக்கனால நம்ம ஃபோல்டு பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது அந்த ஷேப் நமக்கு நீட்டாக வந்துடும். ஸோ அடுத்தடுத்து வைக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி வச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அட்டையில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட 2 கார்னரும் கரெக்டாக நம்ம அந்த ஸ்டிச்சிங் லைன் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் லைன் மேலே நமக்கு வந்து வரணும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வச்சு இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வச்சு நம்ம ஸ்லீவுக்கும் சேம் இதே வச்சே ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட் நெக்குக்கும் வேணும்னாலும் இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை இதை விட சின்ன சைஸுக்கு வேணும்னாலும், இப்போ நான் அதை 1.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் இல்லையா, இதை நீங்கள் 1 இன்ச்சுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு வந்து இதை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை ஆப்போசிட் சைட்லேயும் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மடித்து விடும்போது நம்ம உள்பக்கம் ட்ரா பண்ணது நமக்கு வெளியில் தெரியுது. ஸோ அதே அளவுக்கு நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த சைடு எப்படி அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த இதை வச்சு நம்ம ட்ரா பண்ணுமோ அதே மாதிரியே இந்த பக்கமும் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகேவா? இப்போ இந்த கேன்வாஸில் நான் 2 பக்கமும் இந்த மாதிரி அதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் 2 பக்கமும் ட்ரா பண்ணிட்டும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை நம்ம இப்போ ஒரு பக்கம் ட்ரா பண்ணோம்ல, அதே நேருக்கு அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே ஃபோல்டிங்லேயே கட் பண்ணிட்டோம்னால 2 பக்கமும் ஈக்குவலாக நம்ம கட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு வெளியில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த 1 இன்ச் மட்டும் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இதில் வந்து சென்டரில் ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ லைனிங்லேயும் நம்ம சென்டரில் ஒரு நாச் போட்டிருக்கோம்ல, அது நேருக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் நழுவாமல் இருக்கிறதுக்கு சென்டரில் ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த கேன்வாஸுடைய எட்ஜில் வந்து அப்படியே லைனிங்கோட சேர்த்து வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு நழுவாமல் அப்படியே இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் இதை அப்படியே ஒரு அயன் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரிஜினல் பீஸு எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இப்போ நான் வைக்கிற மாதிரி நீங்கள் இந்த பீசஸ் வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுலேயும் ஜஸ்ட் ரஃபாக சென்டரில் வந்து ஒரு தையல் நான் போட்டுக்கிறேன், நழுவாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த ட்ராயிங்க்கு மேலேயே நீங்கள் வந்து தையல் வந்து நீங்கள் போடணும். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் அந்த நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறத கட் பண்ணிவிட்டு அதோட எட்ஜ்லேயும் நீங்கள் போடலாம். இல்லை அந்த மாதிரி போடுறது எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரியும் நீங்கள் வந்து போடலாம். கரெக்டாக அந்த கார்னர்லலாம் ஊசியை உள்ளே நிறுத்திட்டு அந்த ரவுண்ட் ஷேப்லலாம் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஸ்பீடாக தைச்சிக்கலாம். இந்த இடத்துல அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நமக்கு முன்ன பின்ன விலகிடாமல், அந்த கார்னர் வந்து முன்ன பின்ன போயிடாமல் அழகாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. இந்த இடத்துல தையலுடைய அளவு கொஞ்சம் சின்னதாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே தையல் போட்டு உள்ளே திருப்புறது தான். கொஞ்சம் தையல் சின்ன தையலாக இருந்ததுனாலும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான். ஸோ நான் இப்போ இந்த இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நம்ம அந்த டோட்டலாக அந்த நெக்கு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்லீவுக்கும் சேம் இதே பேட்டர்னே போட்டு இதே மாதிரியே நீங்கள் அங்கேயும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸோ நான் இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோமா. இப்போது இதுக்கு உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் அந்த டிசைனோடைய ஷேப்லேயேவும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுமே உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது கரெக்டாக அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சிசர் நாச் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த கார்னர் எல்லாமே அழகாக திரும்பி கொடுக்கும், அதுக்காக. இப்போ அந்த பெண்டு வரக்கூடிய இடங்கள்ல எல்லாமே நம்ம நாச்சஸ் வந்து போடணும். இப்போ நான் போடுற மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நாச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இல்லை நீங்கள் அதே ஷேப்பு கட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் நமக்கு உள்பக்கம் வந்து அதிகமாக கிளாத்து இருக்கக்கூடாது. நம்ம போட்டிருக்கிற தையலுக்கு 1/4 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் நமக்கு போதுமான அளவு. ஓகேவா? நீங்கள் முதலையே இதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நாச் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை அப்படியே உள்ளே திருப்ப போகிறீங்க. இது உள்ளே திருப்பும்போது கரெக்டாக கார்னராக இல்லாமல் நீங்கள் வந்து நீட்டாக எடுங்க. இப்போ இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்தா கூட பிதுன்னு வந்துடுற மாதிரியான ஒரு கிளாத்து தான். அதனால கொஞ்சம் நான் கேர்ஃபுல்லாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப இழுத்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம போட்டிருக்க தையிலேருந்து இந்த துணி வந்து வந்துடுது. ஸோ நம்ம என்ன மெட்டீரியல் எடுக்கிறோங்கிறதையும் பார்த்து நீங்கள் டிசைன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு இந்த டிசைன் அனுப்பிவிட்டு இதுக்கு இது வச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ இதுவே வந்துட்டு இந்த கலம்கரி காட்டன் ப்ளவுசஸ் எல்லாம் வருது இல்லையா, இக்கட் ப்ளவுஸ், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஒரு டிசைன் வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும்.
இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற இந்த மாதிரி கிளாத்தில் கொஞ்சம் இதுதான் ரிஸ்க்கு தான். ஸோ கரெக்டாக எடுத்து விட்டு நம்ம உள்ளுக்கு பக்கம் எந்த இதுவும் சிக்காமல் அந்த எட்ஜ்லேயே வந்து ஒரு தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜ் தையல் போடும்போதும் கரெக்டாக பார்த்து நீங்கள் போடணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த டிசைனை வந்து நான் இந்த மாதிரி தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இந்த நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் சுற்றிலும் தையல் போட்டு பேக் டாட் பிடிக்கிறது, இது எல்லாமே நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேன்வாஸில் வந்து நம்ம லைனிங் ப்ளஸ் கேன்வாஸ் ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போட்டோம் இல்லையா, அது வந்து நமக்கு லைனிங்கில் மட்டும்தான் இருக்கும், வெளிப்பக்கம் வந்து நமக்கு தெரியாது. அதனால அதுவும் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும். நம்ம வெறும் அயன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாமல் இந்த ஸ்டிச்சஸும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிரிப்பாக பிடிச்சி நின்றுக்கும். ஸோ இதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி தான் இந்த டிசைன் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.